இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் என்னோட டே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆனது. நம்ம டே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலும் சரி, இல்ல ஃபாஸ்ட்டா ஆனாலும் சரி, நம்ம செய்யற ஒர்க்க அந்த டைமுக்குள்ளேயே நம்ம முடிச்சே ஆகணும். இல்லைன்னா எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு சவுண்டா வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஒண்ணுங்க, நம்மளே நாமளே பாத்தீங்கன்னா பாராட்டிக்கணும். எதுக்குன்னு தான் நினைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு ஹரிபரியா இருந்தாலும் சரி, ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஏன் ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா தூங்கினாலும் சரி, எந்திரிச்ச ஒரு ஹரிபரியா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு நிம்மதியா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சரி, நம்ம லேட்டா இருந்துச்சாலும் நம்ம டைமா சமைச்சு நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இது எல்லாமே ஒரு பெண்ணால மட்டும்தான் முடியும். ஏன்னா நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா கூட நம்ம மைண்ட்ல இதுதான் தோணும். வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம சமைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷனா இருக்கும். சில டைம்ல நமக்கு உடம்பு முடியலன்னு கூட பரவாயில்ல, நம்ம சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம்ல. அதனாலதான் சொன்னேன், இது எல்லாமே நம்மனால மட்டும்தான் முடியும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா வீட்டுல வேற யாராவது ஒர்க் பார்ப்பாங்களா, இல்ல போட்டது போட்டபடியாவே அப்படியே இருக்குமா? ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா உங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா டெய்லியுமே வேலை நடந்துகிட்டு இருந்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு நாள் வேலை நடக்கலைன்னா கண்டிப்பா வீடு ஏன் இப்படி இருக்கு, ஏன் சமைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணா மறந்துடாதீங்க. பை பை.